இப்போ பிரச்சாரத்துக்கு இடம் ஒதுக்குறது பெரிய பாலிடிக்ஸு அப்படிங்கிறது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இடம் ஒதுக்குறதுல எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை பிரச்சாரத்தில் பயன்படுத்தியிருக்கார் ஒருத்தர். நாங்கள் இடம் கேட்டோம், எங்களுக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. யார் அவர், என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாரு பார்த்துருவோம் வாங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் தான் இப்போ ஊராக போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கரூரில் நாங்கள் ரவுண்டானா பக்கத்தில் ஒரு இடம் கேட்டோம். அந்த ஒரு மையப்பகுதி அந்த இடத்துல இடம் கேட்டோம். ஆனால் திமுக அரசு எங்களுக்கு அந்த இடம் தரத்துக்கு மறுத்துட்டாங்க. ஆனால் நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது திமுக எதிர்க்கட்சியாக இருந்தாங்க. அப்போ அவங்க கேட்டப்போ 2 தபா குத்துக்கிறோம் அதே இடத்த. நாங்கள் பெரிய தியாகி. ஆனால் திமுக அப்படி கிடையாது. எங்களெல்லாம் ஓரம் கட்ட பார்க்குறாங்க. உங்களுக்கு மட்டும் மீட்டிங் நடத்துறதுக்கு பெர்மிஷன் கிடைக்குது, எங்களுக்கு மட்டும் ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த ஆட்சியில் ஜனநாயகத்தை பார்க்க முடியவில்லை. இன்றைக்கு நாங்கள் எழுச்சி பயண கூட்டத்திற்கு ஒரு இடத்தை கேட்டோம். பஸ் நிலைய கரூர் பஸ் நிலையத்திற்கு பக்கத்தில் ரவுண்டானா ஒன்று இருந்தது. அந்த ரவுண்டானாக்கு அருகிலே எங்களுக்கு அந்த இடத்தை ஒதுக்கி தர வேண்டும், எழுச்சி பயண பொதுக்கூட்டம் நடைபெற வேண்டும் என்று எங்களுடைய மாவட்ட செயலர் அனுமதிச்சார் விஜயபாஸ்கர் அவர்கள் கேட்டார். கொடுக்கல. இந்த இடத்தை தான் கொடுத்தாங்க, இந்த சம்பவம் நடந்த இடத்தை தான் கொடுத்தாங்க. இருந்தாலும் எங்களுக்கு வேற வழி இல்லாமல் அந்த இடத்துல நடத்தணும். ஆனா இதே திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக ஆட்சி நான் முதலமைச்சர் இருந்த பொழுது 2 முறை அந்த கரூர் பஸ் நிலையத்துக்கு அருகில் இருக்கிற ரவுண்டானால நாங்க இங்க பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தோம். இதுதான் அதிமுக நடுநிலையோடு நடந்தது. அதிமுக இன்றைக்கு திராவிட மாடல் அரசாங்கம் திரு ஸ்டாலின் இருக்கின்ற திமுக அரசாங்கம் அமைந்த பிறகு 3 முறை அந்த கரூர் பஸ் நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ரவுண்டானால 3 முறை திமுக பொதுக்கூட்டம் நடத்தினீர்கள். உங்களுக்கு எப்படி அனுமதி கொடுக்குறாங்க? ஏன் மற்ற கட்சிக்கு மற்ற எதிர்கட்சிக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்கட்சியை ஒடுக்கின்ற சூழ்நிலையை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுடைய கட்சி எதிர்காலத்தில் காணாமல் போயிருப்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதுக்கடுத்ததா ஊருக்குள்ள போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப பரவலா நிறைய இடத்துல புழக்கத்தில் இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறார். முக்கியமாக என்ன சொல்றாருன்னா, திமுக ஆட்சிக்கு வந்த ஓராண்டுலேயே நாங்கள் எடுத்து சொன்னோம், சட்டமன்றம் வரைக்கும் பேசினேன், இந்த மாதிரி போதைப் பொருள்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க, என்ன எதுன்னு பார்த்து நடவடிக்கை எடுங்கன்னு. ஆனால் திமுக காதுலேயே விழுகலையே. இப்போ அதனுடைய நிலைமை பள்ளிக்கூடம், காலேஜ், கோயில் எல்லா இடத்துலையுமே மக்கள் கூடக்கூடிய அனைத்து இடங்களுக்கும் பக்கத்துலையும் போதைப் பொருளை சரளமாக விற்றுக்கிட்டு இருக்காங்க. இதை அடித்து மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை சொல்லியும் இன்னமும் திமுக திருந்தலன்னு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.